நாளைய விடியலின் நாற்றுகள் நாங்கள், நாட்டின் முன்னோற்றத்தின் காற்றுகள் நாங்கள். புயலையும் தாங்கும் புன்னகை முகமும் புதியதோர் உலகம் செய்யும் துணிச்சலும் கொண்ட எழுச்சியின் அடையாளமே இளையோர். இங்கு அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் பெருமக்களுக்கும், அன்பு சான்றோர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் அன்பு தோழர்களுக்கும், என் சக போட்டியாளர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என் சிந்தனைக்கும் சொல்லுக்கும் எட்டிய உயரங்களை எட்ட என் கையில் கிடைத்திருக்கும் பெருமைமிகு களம் இந்த மேடை. இளையோர் திறன் என்ற இந்த ஒளிமயமான தலைப்பை பற்றி உங்கள் முன் பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாளை நமதே, நாளையும் நமதே, நாளைய சரித்திரம் நம் கைகளிலே என்ற புரட்சி கவிஞரின் வைர வரிகளுக்கு ஏற்ப இன்றைய இளம் தலைமுறையான நமது திறமைகளை பற்றி பேசவும் சிந்திக்கவும் இந்த மேடை எனக்கு ஒரு நல்வாய்ப்பை வழங்கியுள்ளது. இன்றைய இளைஞர் வெறும் பார்வையாளர்கள் அல்ல, நாளைய உலகை வடிவமைக்கும் மாபெரும் சக்திகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையாகவே ஏதேனும் ஒரு தனித்திறமை வழங்கப்பட்டிருக்கும். அந்த திறமையை சரியான நேரத்தில் அடையாளம் கண்டு அதற்கு முறையான வடிவம் கொடுத்து உழைப்பை கொட்டும் போதுதான் ஒரு சாதாரண மனிதனும் சாதனையாளனாக மாறுகிறான். இன்றைய இளைய சமுதாயம் என்பது வெறும் ஏட்டுக்கல்வியோடு நின்று விடுவதில்லை, பல்துறை வித்தகர்களாக மிளிர்கிறார்கள். இன்றைய மாணவர்கள் வெறும் பாடங்களை மனப்பாடம் செய்வதில்லை, ரோபோட்டிக்ஸ், விண்வெளி ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் என அறிவியல் உலகை மிரளச் செய்து வருகின்றனர். நமது பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம், கர்நாடக இசை, நாட்டுப்புற கூத்து, ஓவியம் மற்றும் கவிதை புனைதல் என நம் கலாச்சாரத்தின் வேர்களை பாதுகாத்து உலக அரங்கில் அவற்றை பெருமை சேர்த்து வருகின்றனர். நம்மிடம் இருக்கும் திறமை ஒரு விதை போன்றது. அந்த விதை மரமாகி கனிதர சில வழிமுறைகள் அவசியம். என்னால் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைதான் எந்த ஒரு திறமைக்கும் முதல் படியாகும். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அஞ்சாமல் நமது இலக்கில் உறுதியாக இருக்க வேண்டும். கற்க கசடர என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப நாம் தேர்ந்தெடுத்த துறையில் நாள்தோறும் பயிற்சி பெற வேண்டும். இடையில் வரும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போகாமல் அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும். இளமையின் அருமை முதுமையில் தெரியும் என்பார்கள். ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ள வழியில் பயன்படுத்தி சமூகத்திற்கு நற்பயன் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட வேண்டும். நம்மிடமுள்ள திறமையை வெறும் சுயநலத்திற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது. நமது ஆற்றல் தாய் நாட்டின் வளர்ச்சிக்கும் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கும் உதவ வேண்டும். போதைப்பொருள் போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி நமது திறமைகளை சாம்பலாக்காமல் நல்வழி நடந்து நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல், கனவு காணுங்கள், விழித்திருந்து காணும் கனவுகள் நனவாகும். நம்மிடையே உறங்கிக் கொண்டிருக்கும் திறமைகளை தட்டி எழுப்புவோம், நாட்டை உன்னத நிலைக்கு உயர்த்துவோம் என்று கூறி எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.